ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அயனார் துணை சீரியல் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நான் நேற்று போட்ட அயனார் துணை சீரியல் நேற்று போட்டதை எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் டெய்லி அயனார் துணை சீரியல் போட்டுருவேன். உங்களுக்கு அயனார் துணை சீரியல் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அயனார் துணை சீரியல் பார்ப்போமா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்தது மாதிரி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலா சார் வந்து நிலாவை ரொம்ப திட்டுறாரு. நிலா ரொம்ப மனசு வேதனை பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவையும் சார் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு ரெடி ஆயிடுச்சா, லேப்டாப் ரெடி ஆயிடுச்சா, கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்கேயே இருக்கீங்களா, லேப்டாப் தேட போலையே அப்படின்னு சொல்லி சார் கேக்குறாங்க. இல்லைங்க சார், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணி, சோழன் எப்படி லேப்டாப் காணாம போச்சு, ஆட்டோல தான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு எங்க சாருக்கு நான் சப்மிட் பண்ணணும், அந்த பதட்டத்துல ஆட்டோல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே சோழன் கார் எடுத்துட்டு எங்கெங்கயோ எத்தனை ஆட்டோ ஸ்டாண்ட், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டா போய் 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 தேடுறாரு. அப்புறமா திரும்ப நிலாவுக்கு போன் அடிச்சு, நிலா உங்களுக்கு ஆட்டோவை பத்தியோ இல்ல அந்த ஓட்டுநவரை பத்தியோ ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்றாரு. நிலா யோசித்து பார்த்து சொல்றாங்க, அவர் அப்படி இருந்த வயசானவர், அவர் ஆட்டோ முன்னாடி ஜீசஸ்னு ஒட்டி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சொல்லல இவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு நிலா எந்த இடத்துல ஏறினாங்களோ அந்த இடத்துல போய் நின்று சுத்தி முத்தி பாக்குறாரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாண்டுல அந்த ஆட்டோ நின்ற இடத்துல ஒரு கேமரா இருக்கு. கேமராவில போய் அந்த கடையில போய் கேக்குறாரு. சார், இப்படி என் ஒய்ஃப் வந்து ஆட்டோ ஏறினாங்க, அவங்க லேப்டாப் ஆட்டோலயே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த லேப்டாப் தான் ரொம்ப முக்கியமானது, அவங்க வேலை பார்க்குற இடத்துல சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்கையில யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்புறமா, சாரி நாங்க தப்பா எதுவும் இது பண்ணல, எங்களுக்கு தேவைக்கான ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி தேவையான ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அதை வச்சு அவர் எடுத்துட்டு அந்த நம்பரை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எந்த அட்ரஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்குள்ள அந்த வச்சுமே அவரு சோழன் எந்த அளவுக்கு தேட முடியுமோ அந்த அளவுக்கு தேடுறாரு. தேடிட்டு அப்புறம் அந்த ஆட்டோ காருக்கு உடனே போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்கல. அவர் சொல்றாரு, அந்த ஆட்டோ என்னோடதான், நான் வாடகைக்கு தான் விட்டுருக்கேன், நான் வேணா ஓட்டுறவர் நம்பர் தரேன் கேளுங்கன்னு சொல்றாரு. சரி, நான் ஆட்டோக்கார நம்பர் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே சோழன் போன் பண்ணி கேக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரோட வீட்டுக்காரமா எடுக்கிறாங்க. வீட்டுக்காரமா எடுத்து, நீ என்ன கடங்காரனா, ஐயோ கடங்காரனா, வெய் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க. ஐயோ இல்லம்மா, நான் கடங்காரன் கிடையாது, என்னோட ஒய்ஃப் வந்து உங்க ஆட்டோல ஏறினாங்க, லேப்டாப் விட்டுட்டு போனாங்க. லேப்டாப்னா சொப்பு சாமாவா, அதை எப்படி விட்டுட்டு போனா, அவன் முண்டாட்டி அத்தை தண்டி பொருளையா விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அதையும் கேட்டுக்கிட்டே சோழன் இப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வேலைக்கு போயிட்டாரு. இந்த ஆட்டோ ஸ்டாண்டு பேர் சொல்றேன், நீ அதுல போய் கேட்டுக்கன்னு சொல்லி ஆட்டோ ஸ்டாண்ட் பேர் சொல்றாங்க. திரும்ப அங்க போறாரு. அங்க போய் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஒன்னொன்னா அப்படியே தேடி 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 அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள நிலாவோட சார் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் முன்னாடி வச்சு, நான் வந்து உங்ககிட்ட ஏன் இந்த ப்ராஜெக்ட கொடுத்தேன்னு இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கையில நீங்க இதை முடிச்சு கொடுத்துருவீங்க, நீங்க நல்லபடியா செய்வீங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தேன், ஆனா இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் என்னை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி நீங்க விளையாடிட்டீங்க, எவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் வருது. கால் அட்டன் பண்றாரு. கால் அட்டன் பண்ணிட்டு, இன்னைக்கு எப்படினாலும் மீட்டிங் உண்டு, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னீங்க நிலாட்ட சொல்றாங்க, உங்களுக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்குறேன், எனக்கு தெரியாது, நீங்க ஆள் வருவாங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நிலா அழுகாம அப்படியே கண்ணீர் நிக்குதுங்க. அவ்வளவு ஒரு மனசு கஷ்டத்தோட நிக்கிறாங்க. நின்றுகிட்டு இருக்கையில அங்கிட்டு இங்கிட்டு தேடி நமக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போய் அந்த லேப்டாப்ப வாங்குறது வைக்கிறத காட்டாமலே சுத்தி அவர் திரிஞ்சு வச்சு அப்படியே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து, நிலாக்காண்டி ரிஸ்க் எடுத்து எல்லாமே செஞ்சு லேப்டாப்ப வாங்கின மாதிரியும் நிலா கையில வந்து கொடுத்து நிலா வாங்கி போய் சப்மிட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது வந்து நாளைக்கானது காட்டுறாங்க. காட்டிட்டு நிலா வந்து, நான் நேற்று போட்டிருந்தேன் அதுதான், இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு இது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.